ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, மலையாளத்துல ரீசெண்டா நம்ம நஸ்ரீனாஸும் பசில் ஜோசப் நடிச்ச சூக்ஷம தர்சினின்ற கிரைம் மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கதை கேளு. கதைக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் படத்துல என்னென்ன கேரக்டர் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோயின் பிரியதர்ஷினி. இவரோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா, பிரியதர்ஷினி வந்து ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தை இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, படிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு மூலமா ஃபேக்கா எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் இருக்கும் போதெல்லாம் போட்டு வாங்கி இன்டர்வியூக்கு போவாங்க. ஆண்டனி இவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேலையில இருக்காங்க, நல்லா ஒரு ஒர்க் பண்றவரு. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா, இவரோட நல்ல நேரம் பாத்தீங்கன்னா, இவருக்கு மேனேஜர் இருப்பாரு, அவரு சொல்லி விடுற கேஸ். அதாவது பொண்ணுங்க வந்துட்டு ஐயோ சார் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு கிளைண்ட் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. பிரியதர்ஷினி எல்லாத்தையும் ஜாலியா பேசுற ஒரு பொண்ணு. இவங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் கேங்கே இருக்கு. அதாவது எகுத்து வீட்டுல ஒரு சுழு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, அப்புறம் பக்கத்துல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருப்பா சிசிலி ஆண்டி, அப்புறம் சரோஜினி, அஸ்மா, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அப்புறம் ஸ்டெஃபி. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்க ஒரு பொண்ணுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் போய் புறணி பேசிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறதுதான் இவங்க வேலையே. பிரியதர்ஷினி ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமா பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு கவனிச்சா, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கப்ப நம்ம சில்வர் தட்டுல பாத்தீங்கன்னா முகத்தை பாக்குறாங்க. என்னடா மூக்குத்திய காணோம், என்னடா சிங்கு ஹோலுக்குள்ள விழுந்திருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா உச்சி வச்சு எடுத்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் ஒவ்வொன்றுமே நல்ல நுணுக்கமா கவனிக்கப்படணும். அவங்களோட பக்கத்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபேமிலி வராங்க. யாருன்னா, ஆல்ரெடி இருக்கிற அவங்க சொந்த வீடு தான், ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க. கிரேஸ்னா அவங்க அம்மா, அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல், 2 பேரும் வராங்க. வீடை ரினோவேட் பண்றேன் அப்படின்னு அவங்க சரோஜினி ஒரு டீச்சர் அம்மா அவங்க வீட்டுக்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் இந்த சரோஜினி அம்மா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, அந்த உமன்ஸ் கேங்ல சொல்லிட்டாங்க. கிரேஸ் அம்மா அவங்க பேர்ல ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கணவர் இப்ப வந்து இறந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாததுனால இவங்க 2 பேரும் வந்து இங்க வந்துட்டாங்க. சொந்த ஊருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காப்ல. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மேனுவலோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்காங்க. பிரிதிஷ்னியா ஆண்டனியும் மேனுவல் வீட்டுக்கு போய் அவங்க சும்மா யதார்த்தமா பேசிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு வருவாங்க. அந்த கிரேஸ் அம்மா வந்து ரூமை விட்டு வெளியவே வரல. பிரியாவும் போய் அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணுவா. அவங்களும் ஏதாவது பேசிக்கல வந்துருவாங்க. இங்க கிச்சன்ல பிரியா சமைச்சிட்டு இருப்ப அவங்க வீட்டுல என்ன நடக்குது யதார்த்தமா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பா. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த கிரேஸ் அம்மா தண்ணி திறந்துட்டு இருக்கோம், வெளியில வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி ரொம்ப வெளியுதுன்னு அவங்க போய் பாத்துட்டு இருப்பாங்க போல. அப்ப நம்ம பிரியா வந்து அம்மா தண்ணி வலிதான், நீங்க ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவா. போய் பிரியா சமைச்சுக்கிட்டு இருப்ப ஒன்னொன்னு அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு கவனிப்பா. இவளோட கொல்ல பக்கத்துல வேற ஒரு கருவேப்பிலை மரம் வச்சிருப்பாங்களா, அதை பறிக்கிறப்பெல்லாம் போய் பாப்பா அவளும். ஒரு நாள் மேனுவல் பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துண்டு வந்துட்டு கட்டி குச்சியை கம்பு எடுத்துட்டு போய் எங்கேயோ போவாப்ல. போய் நட்டு வச்சுட்டு அங்க பக்கத்துல சிசிலி ஆண்டிகிட்டு நட்டு வச்சுட்டு பாப்பா. அடிக்கடி சஸ்பீஷியா வேற யாருக்கோ கால் பண்ணி, அதாவது இவனோட மாமாவை கால் பண்ணி, அதாவது சிசிலி ஆண்டி வீட்டுல இருந்து பார்த்தா நம்ம வீடு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடும்பு அடிச்சுட்டு போய் உடும்பு கறி சமைச்சு அந்த ஏரியால இருக்க ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மேனுவல் வந்து ட்ரீட் கொடுப்பாப்ல. இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு பிரியா அதை நோட் பண்ணிருப்பா. அவங்க உடும்பு மாதிரி இருந்துச்சு, உடும்பு தான் எடுத்துட்டு போனாப்ல, அதான் சமைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அஸ்பா சொல்ல, எங்க வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட மாட்டாரு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவங்க வீட்டுக்காரர் தான் அங்க ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருப்பா. அவளை பத்தாதுக்கு ஒய்ஃபுக்கு வேற எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க தாமஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, நானும் இதுக்காக தான் வேண்டத்துல வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிருவோம் அப்படின்வாப்ல. யாருன்னா உங்க சிசிலியோட ஹஸ்பண்ட் தான் போல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க. நம்ம மேனுவல் இருக்காப்ல, அந்த எகுத்து வீட்டுல இருக்க ஸ்டெஃபிக்கு ரூட் விடுவாப்ல. அந்த பொண்ணு வேலைக்கு போனா இவ ஜீப் எடுத்துட்டு போயிட்டு, நான் போய் விட்டுறேன் உங்களை, எங்க போறீங்க, ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஃப்ரெண்டா 2 பேரும் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆகி கொஞ்சம் கடலை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டெஃபி ஒரு சிங்கிள் மாதிரி எப்படி ஈஸியா அட்டாக் ஆனாலும் தெரியல. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. நஸ்ரியா ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க. ஸ்டெஃபி அந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்ததை அவங்க நஸ்ரியாவுக்கு சொல்லவே இல்லை போல. ஒரு மாதிரி பாப்பாப்ல. இப்பதானே என் கூட வந்தா, ஆனா நீ வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபி பாப்பாப்ல. அந்த இன்டர்வியூட ரிசல்ட் வந்திருக்கும் போல. பிரியதர்ஷினி அவங்க பொண்ணை கூப்பிடுறதுக்காக ஸ்விம்மிங் போயிருப்பாங்க கிளாஸ் போல. அவங்க உட்காந்துருக்கப்ப அந்த ரிசல்ட் வந்துருச்சு போல. கால் பண்ணி சொல்றாங்க. இவங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல போடலான்னு போவாங்க.
ஆல்ரெடி ஸ்டெஃபி அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பாப்புல, நான் அந்த மாதிரி ப்ரிலிம்ஸில் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு அடுத்து மேனேஜர் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்ட் சொல்லுவாங்க. சரி இவங்க வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லுவாங்க. நானும் அந்த ஃபர்ஸ்டா போன இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன், அடுத்து மேனேஜர் ரவுண்டு இருக்கும், அதனால எங்கள் என்னோட வெட்டிங் டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பா. ஆண்டனி பிரியாவோட ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. எங்கன்னா வெளியூரில் கூச் பிஹாருக்கு போகணும், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அங்கே போகணும். அது எப்போன்னு முடிவு பண்ணல, ஆனால் ப்ரொமோஷன் இப்போ கிடச்சிருக்கு. இவங்களை பிரியாவை கூப்பிட்றதுக்காக ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ சொல்லுவா இந்த மாதிரி நம்ம வெட்டிங் டே வந்துட்டு நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி வந்து நம்ம மேனுவல் கூட அவங்க பேக்கரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த வாய்ஸ் நோட் கேட்டுச்சுல, அதையும் கேட்டு சொல்லுவா, நானும் வரலாமா, என்னையும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு மேனுவல் கேட்டுட்டு இருப்பான். வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் தான் வருவோம் அப்படின்னு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீங்களும் வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஓகே நம்மளும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பிரியாவும் ஆண்டனி அவங்களோட வெட்டிங் டேக்கு தேவையான பர்ச்சேஸ் ஷாப்பிங்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. கேக் ஆர்டர் பண்ணலான்னு மேனோட பேக்கரிக்கு போவாங்க. கேக்கு என்னோட கிஃப்ட், அது என்னோட கிஃப்டாவே கூட நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மேனுவல் சொல்லுவாப்ல. பிரியா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி மேனுவல்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க ரெண்டு பேரும், ஆண்டனியும் பிரியாவும். ஓகே அதுக்கப்புறம் வெட்டிங் டே வந்துருச்சு. எல்லாரும் பிரியா வீட்டுக்கு போயிடுறாங்க. மேனுவல் போறப்ப என்ன பண்றாப்ல, அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி ஜன்னல் ஓரமா வச்சுட்டு போயிடறாப்ல. கரெக்டா கேக் முழுக்கு வெட்டி வாயில வைக்க போறப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஜன்னல்ல இருக்க கர்டன் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பதறி போய் ஓடுறாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுல அவங்க அம்மாவை காணோம். எல்லாம் கொஞ்ச நேரமா பதறி அடிச்சு தேடி போலீஸ்லாம் வந்து எல்லாம் தேடி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அம்மா வந்து மறந்த வாக்குல ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அப்புறம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் மேனுவல் சொல்லி பாப்பங்களா போல அவங்க அம்மாவுக்கு அல்சீமர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. யாரு ட்ரீட்மெண்ட் பண்றா அப்படின்னா அவங்க மாமாவோட பையன் வந்து ஒரு டாக்டர், அவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏரியால இருக்க எல்லாரும் ஆன்டனி இப்படின்னா ஆள் போட்டுக்கோங்க, அம்மாவை பாத்துக்க, என் குழந்தைய பார்த்துட்டு சின்ன பிள்ளைல லிசின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நம்பர் கூட தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. ஆனா என்னதான் சொன்னாலும் பிரியா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அல்சீமர்ஸ்னு நம்பவே மாட்டா. ஏன்னா நான் நோட் பண்ணிருக்கேன் அவங்க அம்மாவை காலைல செருப்பு விட்டுட்டு போறாங்க வீட்டுக்குள்ளார, மோட்ரு போட்டா தண்ணி ஆஃப் பண்ண கரெக்டா வந்துடுறாங்க, மேனுவல் துணி காய போட்டு போனா மழை வரப்போகுதுன்னு மதியம் வந்து கரெக்டா எனக்கு முன்னாடியே போய் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி அல்சீமர்ஸ் இருக்கும், குக்கர் போட்டா கரெக்டா 4வது விசில் ஆஃப் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் நம்ப மாட்டாங்க. குக்கர் விசில் மேனுவல் கூட ஆஃப் பண்ணிருக்கலாம், அவங்க செக் பண்றப்ப அப்படிதான் நடந்துச்சு. இப்பதான் ஸ்டெஃபி என்ன பண்ணுவா, நான் வேணா மதியம் வந்து அம்மாவை பாத்துக்கிறேன் லீவ் போட்டுட்டு, நீங்க வேணா வெளியே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி, நீங்க வேணா வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிடுவா. மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபி வந்து அவங்க அம்மாவை பாத்துக்குவா. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல மேனுவலோட மாமா பையன் டாக்டர்ல அவை வந்து ஒரு அட்டை தூக்க மாத்திரை கொடுப்பான். இது தூக்க மாத்திரை, அப்புறம் இன்னொரு சின்ன பாட்டில் கொடுத்து இது விஷம், கவனமா வச்சுக்கோ, இது வந்து விஷம், இது தூக்க மாத்திரை, இந்த தூக்க மாத்திரையை போட்டா 20 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மேனுவல் நாள் வெளியே கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த தூக்க மாத்திரையை நல்லா பொடியை நுணுக்கி வச்சிருப்பான். ஒரு மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சு டேபிள் வச்சுட்டு வருவான். ஸ்டெஃபி கிட்ட வெளியே சொல்லுவான், ஸ்டெஃபி நான் மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், அம்மாவுக்கு 11 மணிக்கு கரெக்டாக குடிச்சிட்டு உனக்கு தான் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன், நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதில் கலந்தானா என்னன்னு தெரியல. யாரையும் முக்கியமா வீட்டுக்கு விட்டுறாத, உள்ளார விட்டுறாத, அம்மா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் எங்க போவான்னா கூட வந்து அங்கிள் கூட இவங்க அம்மாவை பார்த்துக்க ஏதாவது ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு ஹோம் கேட்க போயிருப்பான். 11 மணிக்கு ஸ்டெஃபி ஜூஸ் கொடுக்க அவங்க அம்மா கொடுப்பா. அவங்க அம்மா குடிக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. இவன் இல்லைன்னு சொல்லி பாப்பா. மேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், அம்மா விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வா, பக்கத்துல நிக்காத அப்படின்னு சொல்லுவான். சரி தூரமா போய் கேட்டா, நீ ஃபர்ஸ்ட் குடிச்சிரு, அதுக்கப்புறம் அம்மாட்ட கேளு, அவங்க குடிச்சிருவாங்க அப்படின்னு. அதே மாதிரியே இவ இடிச்சு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஊத்தி கொடுப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா குடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வெளியில காரை எடுத்துட்டு மேனுவலோட மாமா வந்து விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரியா என்ன பண்ணுவா, அவர் ஹேண்ட் பாக்ஸ் தூக்கிட்டு அவங்க மேனுவல் வீட்டுக்குள்ள ஓடுவா. இவன் கால் பண்ணி சொல்லுவான் மாமக்காரன் மேனுவல்கிட்ட, மேனுவல் அந்த பிரியா பொண்ணு வீட்டுக்குள்ள ஓடுதுடா அப்படின்னு சொல்லுவான். ஐயோ 1/4 மணி நேரத்துல தூங்கிடுவாங்களே வேற, என்ன பண்றது, எப்படியாவது அவளை வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணுவான். ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அந்த லிசின்னு ஒருத்தவங்க நம்பர் தரேன்னு சொன்னீங்களா, அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு. பிரியா போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எப்படி இருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கீங்க, இந்த மாதிரி அயன் பாக்ஸ் அன்னைக்கு இருந்து போச்சுல, அதனால காலைல கசகன சட்டனை போட்டு போறாப்ல மேனுவல், அதனால கொடுத்து போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாக்கு வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் அம்மாவோட பேச ட்ரை பண்ணுவா. அவங்க எதுவும் பேசாமையே இருப்பாங்க. கரெக்டா ஆண்டனி பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லிசியோட ஃபோன் நம்பர் வந்து என்னோட பழைய ஃபோன்ல இருக்கும், நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டு அதை எடுத்து தந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஐயோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி வீட்டுக்கு போயிடுவா. போய் அந்த பழைய போனை எடுத்து சார்ஜ் போட்டு லிசி நம்பர் எடுத்து அவங்க ஆன்டிக்கு அனுப்பிடுவாப்ல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திரும்ப அவங்க கிரேஸ் அம்மாவும் காணா போயிட்டாங்க.
பிரியா ஸ்டெஃபி கிட்ட போய் கேட்டா, நான் எப்படி தூங்குனேனே தெரியல. இப்பெல்லாம் மேனுவல் என்கிட்ட சரியா பேசுறது கிடையாது. அப்பையில இருந்து பேசவே இல்லை, அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. நான் எப்பயும் மதியம் தூங்க மாட்டேன், எனக்கு எப்படி தூங்குனேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ் பாப்ப நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மாவை காணோம் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நியூசிலாந்துல இருந்து மேனோட அக்காவும் வந்திருக்காங்க. அவங்க அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்க இங்க இருந்து போறப்ப எங்கேயாவது நடந்தா மறந்துருக்கலாம்ல, ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த நேரத்துல அவங்க அக்கா, அதாவது மேனோட அக்கா டயானா வந்து போன் பேசலாம்னு வெளியே வந்திருக்காங்க. யாருக்கிட்டயே ஃபோன் பண்ணி, நான் என்னன்னா இருந்தாலும் நான் 2 நாள்ல வந்துருவேன், நாளைக்கு கிளம்பிடுவேன், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. பிரியா கேட்டுட்டு, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா, நியூசிலாந்து பிசினஸ் பண்றீங்களா? ஆமா, நான் வெட்டிங் பிளானர் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. சூப்பர் சூப்பர், உங்க நம்பர் தெரியுங்களா, எனக்கு வேலைக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பேசிட்டு இருப்பா. அவங்க நம்பர் வாங்கி வச்சுக்குவா. மேனுவல் வந்து திரும்ப கூட்டிட்டு போயிட்டு, ஏதோ பையர் வந்திருப்பாங்க போல, இந்த இடத்த செல் பண்ணா உங்களுக்கு ஏதோ காசு வரும், அந்த கம்பெனிக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. அந்த பையர் சொல்லுவான் 8 லட்சம் போகும் அப்படின்னு. இல்ல இல்ல, அதுக்கு மேனுவல் வந்து 10 12 போகும், இங்கெல்லாம் அவ்வளவு வேலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மேனுவல் கிட்ட அவங்க அக்கா சொல்லுவா, என்னன்னா இருந்தாலும் நான் நாளைக்கு கிளம்பிடுவேன், நீயே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிடு, நான் சொன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அக்கா பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் பிரியா நைட்டு தூங்கிட்டு இருப்ப பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கிச்சனுக்கு வருவா. இங்க இருந்து மாடியை பார்த்தா அவங்க மாடியில் இருக்க ஜன்னல், மேனுவல் வீட்டு மாடியில் இருக்க ஜன்னல்ல கிரேஸ் அம்மா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் இவ கத்திருவா பாத்துக்குவாங்க. ஆண்டனி அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டனிட்ட சொல்லுவா. ஆண்டனி சொல்லுவான் அடுத்த நாள், நான் கேட்டுட்டேன் மேனுவல் கிட்ட, அவங்க அம்மாலாம் என்ன வரலையா, நீ ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பிரியாவுக்கா மனசே தாங்காது. ரொம்ப யோசிச்சது பாத்தீங்கன்னா, மேனுவல் வெளியே போயிருக்கப்ப பிரியா என்ன பண்ணுவா, அவங்க மேனுவல் வீட்டு மாடியிலே ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு மேல போய் ஏறிலாம் பாப்பா. ஒரு ஜன்னல முகத்தை வச்சு பாப்பா பாருங்க. உள்ள இருந்து மேனுவலோட மாமா பையன், அவன் ஏதோ மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு வந்து பார்த்து பயந்துருவான். உள்ள இருந்து பார்த்தனால அவனுக்கு தெரிஞ்சது, வெளியில இருந்து இவளுக்கு தெரியல. நைட்டு இறங்கி இறங்கி ஓடி போலாம். அதாவது எகுத்த வீட்டு சுலு அஸ்மா அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க எங்குடி போகணும்னு, அவன் வெளியே போனதுனால. இவன் மாமா பையன் மேனுவல் கால் பண்ணி சொல்ல அவன் திரும்ப வந்துருவான் பாருங்க. இவ காம்பவுண்ட் கரெக்டா ஏறி குதிக்கிறப்ப அவன் பாத்துருவான், திட்டி விட்டுருவான். பிரியா என்ன பண்ணுவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது டயானாவுக்கு மெசேஜ் பண்ணுவா, இது எங்கேயோ சஸ்பீசியஸா இருக்கு, உங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, மேனுவலுக்கும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நான் வந்துட்டேன், நியூஸ்ல வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா மேனுவலோட அம்மா கிடைச்சிடுறாங்க. ஏதோ எங்க தூரத்துல போயிருக்காங்க, பக்கத்துல இருந்த யாரோ ஒரு ரூம்ல சேர்த்து விட்டுருக்காங்க. மேனுவலோட அம்மாவை சேர்த்து வச்சுட்டு இவனும் திரும்ப அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஆண்டனி எல்லாம் ஃபேமிலி எல்லாமே போயிருப்பாங்க. பிரியா போய் அவங்க அம்மா கிட்ட ரூம்ல போய் பேசிட்டு இருப்பா. என்னாச்சுமா, ஒண்ணு இல்லை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு பேசிட்டு இருப்பா. பிரியா வெளியே வரப்ப மேனுவல் சொல்லுவான், எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே, அவங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வருவா. ஏன் இப்படி சொன்னதுல இருந்தே இவளுக்கு இன்னும் டவுட் ரொம்ப அதிகமாயிருச்சு. வெளியே போயிட்டு பிரியா பாத்தீங்கன்னா டயானாவுக்கு கால் பண்ணுவா, ஏதோ மெசேஜ் அனுப்புவா. யாருக்கு இங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மேனுவல் வந்து இந்த போனை வச்சிருப்பான். டயானாவோட போனை மேனுவல் வச்சிருப்பான். அப்போ டயானாவுக்கு என்னாச்சு, மேனுவல் டயானாவோட போனு, அவளோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயோ போய் எரிச்சிட்டு இருப்பான். பிரியா திரும்ப கால் பண்ணுவா பாருங்க. இப்ப வந்துட்டு கால் போக்கல, ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அடுத்து மேனுவல் யாரையோ கூப்பிடுறதுக்காக போவான். யாருன்னு பார்த்தா யாரோ டயானாவோட ஃப்ரெண்டு போல. அவங்க வந்து பேசிட்டு கார் ஜீப்ல கூட்டிட்டு போவான். நீங்க இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லையே, அதான் வந்துருவேன்னு சொன்னால, அவ அப்படி சொல்லலையே, வரவே மாட்டேன், இனிமே இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். எதுவா இருந்தாலும் டயானா நேர்ல என்கிட்ட சொல்லட்டும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவான். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிரியா வந்து இன்டர்வியூ இருக்குல்ல, ஃபைனல் இன்டர்வியூ, அதுக்காக போகிறதுக்காக ஸ்டெஃபியும் அவங்க எல்லாமே அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூக்கு போயிருப்பா. இவளுக்கா இன்னும் ஒரு டவுட், அவன் டயானாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையுமே அவ எடுத்து பார்த்துட்டு இருப்பா. பக்கத்துல ஸ்டெஃப் கிட்ட சொல்லுவா, டயானா ஊருக்கே போகல, நான் கால் பண்ணினேன், அது நம்ம தமிழ்ல தான் சொன்னுச்சு. அவனோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் பேஜ், அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மேபி இவங்க ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேர் லெஸ்பியன் கப்பிள்ஸ், அவங்க ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பேஜ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சிச்சு. அவங்களோட இன்னொரு பேர் இருப்பாங்களே ஃப்ரெண்டு, அவளுக்கு மெசேஜ் பண்ணுவா, நான் வந்து பிரியா டயானாவோட கொலிகு, அவங்க வந்துட்டாங்களா அங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல அவ என்ன வரல, அவங்க அம்மா அப்பா கூட அவங்க இங்கதான் இருக்கா, அவங்க அம்மாவும் தம்பி கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அங்கன்னு தப்பிச்சிருங்க, ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேனுவல் வந்து ஸ்ப்ரே அடிச்சிருவான்.
ஃபைனல் இன்டர்வியூல போய் உட்காந்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்து நேரம் அதாவது போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பா. வீடியோ அனுப்பியிருப்பான் அவ. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு எல்லாருக்குமே மூல காரணம் இந்த தாய் கிழவி தான் போல. அவங்க அம்மா கிரேஸ் அம்மா உட்காந்து எனக்கு ரொம்ப முடியல அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணுக்கு நடிச்சு அந்த அம்மா வர வச்சிருக்க அந்த பொண்ணை. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாம உடனே அவ எந்திரிச்சு வெளியே வந்துடுவா இன்டர்வியூ ரூம் விட்டு. அவ சொல்லியிருப்பா நான் வந்து பேக்கரிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. பிரியா போய் நாள் முழுக்க அவனோட மேனுவலோட பேக்கரில போய் உட்காந்துருப்பா. என்ன ஆச்சு இங்க தானே வரேன் நாங்க ஆளை காணாமேன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கடைக்கார பொண்ணு ஒன்று சொன்னுச்சு, வேற ஏதாவது பேக்கரினா எங்களுக்கு ஒரு புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, இப்பதான் வேலை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அங்க கார் எடுத்துட்டு போவா. அவ உள்ள நுழையதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பா. உள்ள போய் கப்பட் மேல காலை மேல ஏறி வச்சு பார்த்தா அந்த பொண்ணை படுக்க வச்சிருப்பாங்க. என்னடா வெளியே சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவ பயத்துல ஓடி வந்து இவரோட கார்ல வந்து ஏறி உட்காந்துருவா. மேனுவல் ஏறி வந்து பாத்தீங்கன்னா அவ காலை வந்து உடைச்சிட்டு இருப்பான். இவ உடனே காரோட மேல அவனை ஏத்தி வந்து கண்ணாடியில மோதிடுவா. அவன் விழுந்துருவான். அதுக்கப்புறம் பிரியா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துட்டு வந்துட்டு மேனுவலுக்கு போன் வரும். யாருன்னா அந்த தாய் கிழவிதான். அம்மா போன் எடுத்து என்னடா ஏதாவது பிரச்சனையாடா மேனுவல் சொல்லிட்டா அப்புறம் அந்த அம்மா கேட்கும். ஆமாம்மா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா தான் பேசுவா. அப்பதான் காட்டுறாங்க இவங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தாய் கிழவி தான் எல்லாத்துக்குமே ஐடியா கொடுத்துருக்கு. நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை இங்க வர வச்சு இவங்க 2 பேரும் லெஸ்பியன் கப்புன்றதுனால நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு ஆச்சா போச்சோன்னு சொல்லி அந்த பொண்ணை நைட்டா போட்டு தள்ளியிருக்காங்க. இவங்க மாமா பையன் அவனை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்காக ஐடியா கொடுத்து அங்கேயே இருந்து வேலை பார்த்துருப்பான். நம்ம பிரியா என்ன பண்ணிருக்கா, அந்த வெளியில இருந்து சகப்பா அந்த பிளட் எல்லாம் லீக் ஆயிருந்திருக்கும். அது பெயிண்ட் எடுத்து வச்சிருப்பான். அது சுரண்டி எல்லாம் பார்த்து இவ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நோட் பண்ணிருக்காங்க. இவங்க 4 பேர்த்தையும் இவங்க வீட்லயே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நஸ்ரியாவுக்கு நல்ல ஒரு கம்பேக் படமா இருந்திருக்கும்ல இந்த படம். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமா அந்த தாய் கிழவி இருக்கே, இப்படி பண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அடுத்த கதையில நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.